ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஆருத்ரா உற்சவம். ஸ்ரீ நடராஜ மூர்த்திக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய திருப்பவித்ரோற்சவம். வைபவமாக நடைபெற்ற யாகசாலை பூஜைகள். திருச்சி குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில் பிரம்மோற்சவம். புஷ்ப பல்லாக்கு உலாவுடன் நிறைவு. திருவண்ணாமலை மற்றும் தஞ்சாவூரில் நடைபெற்ற சனி மகா பிரதோஷம். பிரம்மாண்ட நந்தி பகவானை தரிசித்த ஏராளமான பக்தர்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி அருகே அமைந்திருக்கும் சைவ திருத்தலமான கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ நடராஜ மூர்த்திக்கு ஆருத்ரா அபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் சிவகாமி அம்மையுடன் உற்சவர் ஸ்ரீ நடராஜ மூர்த்தியையும் அருகே மாணிக்க வாசகரையும் எழுந்தருளச் செய்து சிவாச்சாரியார்கள் தீபம் காட்டி அபிஷேகத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஆடல் நாயகனுக்கும் நாயகிக்கும் வேத மந்திர உச்சாடனங்களுடன் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆதி தம்பதிகளை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் பவித்ரோற்சவம் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக கோவில் உள் வளாகத்தில் இருந்து ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் அதிகாரிகள் கலசம் மற்றும் மங்கள பொருட்களை சுமந்தபடி நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு யாகசாலையில் மேடை மீது விசேஷ அலங்காரத்தோடு வீற்றிருந்த ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு பழங்கள் நிவேதித்ததும் ஆலய அதிகாரி சங்கல்பத்தோடு பூஜைகள் துவக்கப்பட்டன. வேத மந்திர உச்சாடனங்களுடன் கலச பிரதிஷ்டை, கலச ஆராதனை, புண்ணியாக வாச்சனம், ரக்ஷா பந்தனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். சர்வ அலங்காரத்தோடு வீற்றிருந்த ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு ஆரத்தி காட்டியதும் அங்குரார்ப்பணத்தை துவக்கினர். புற்றுமண் சேகரிக்கும் நிகழ்வு நடைபெற்றதை தொடர்ந்து புற்றுமண்ணை சேகரித்து கொண்டு உற்சவர் ஸ்ரீ விஸ்வக்சேனரை சுமந்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட யாகசாலையில் யாகசாலை பிரவேசம் நடைபெற்றது. அங்கு பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் குண்டத்தில் அக்னிவார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து பாலிகைகளில் நவதானியங்கள் சேர்ப்பிக்கப்பட்டன. முதல் நாள் நிகழ்வாக நேற்று காலை பிரதான கலசம் மற்றும் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்களுடன் ஆலய உள் வளாகத்தில் இருந்து கோவிலை சுற்றி பலம் வந்தனர். யாகசாலையில் பீடத்தின் மேல் பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்ததும் ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டனர். தங்க தாமரை பீடத்தின் மேல் அபயமும் வரதமும் காட்டி சர்வ அலங்காரத்தோடு வீற்றிருந்த செல்வ திருமகளுக்கு அர்ச்சனை செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏக தீபம், நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து கலசங்களுக்கும் ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. பின்னர் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டங்களில் அக்னி பிரதிஷ்டை செய்து யாக பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு ஆராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தி குண்டத்தில் நெய்யுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலசங்களுக்கும் தாயாருக்கும் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிற்பகலில் உற்சவர் தாயாரை அபிஷேக பீடத்தின் மேல் கொலுவிருக்க செய்து நவகலச பிரதிஷ்டையோடு பூஜைகள் துவக்கப்பட்டன. 4 திருக்கரங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டி அருள் புரியும் ஸ்ரீ ஹரிபத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க வேத பண்டிதர்கள் 4 வேதங்களை ஓத தாயாருக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலைகள் சாற்றி தூபத்துடன் தீப ஆரத்திகளும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. தொடர்ந்து சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது.
இதையடுத்து நேற்று மாலை அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். 4 வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தவாறு இருக்க குண்டங்களில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகம் வளர்த்தனர். தொடர்ந்து குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து குண்டம், கலசம் மற்றும் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. 2ஆம் நாள் நிகழ்வாக இன்று காலை தொடர்ந்து பவித்திர மாலைகளுக்கு ஆரத்தி காட்டி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். முதலில் மூலவருக்கும், அதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்தில் இருக்கும் தாயாருக்கும், பின்னர் குண்டங்கள், கலசங்கள் ஆகியவற்றிற்கும் பவித்திர மாலைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. திருச்சி குணசீலத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் நடைபெற்று வந்த பிரம்மோற்சவ பெருவிழா உற்சவருக்கு புஷ்ப பல்லாக்கு பவனியுடன் நிறைவு பெற்றது. கோவில் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க வாகன மண்டபத்தில் இருந்து வண்ண மலர் தோரணங்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நறுமண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி ரத்தின அங்கி அலங்காரத்தோடு நின்று பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். உற்சவர் முன்பு தீப்பந்தங்கள் பிடித்து வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசித்தனர். இதையடுத்து மங்கள சின்னங்கள், இசை வாத்தியங்கள் கோவில் காலை முன்னே செல்ல புறப்பாடு நடைபெற்றது. உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவருக்கு திருவந்தி காப்பு நடத்தப்பட்டது. பின்னர் புஷ்ப பல்லாக்கை ஸ்ரீபாதம் தாங்கிகள் மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். திருவண்ணாமலை மற்றும் தஞ்சாவூரில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் புரட்டாசி மாத சனி மகா பிரதோஷம் விமர்சையாக நடைபெற்றது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சனி மகா பிரதோஷத்தன்று சிவனடியார்கள் சங்கு மற்றும் உடுக்கையை முழங்கியபடி பக்தி பாடல்கள் பாட எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க பெரிய நந்திக்கு அபிஷேகத்தை துவக்கினர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியவாறு பக்தர்கள் நந்தியம் பெருமானை தரிசிக்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிவாச்சாரியார்கள் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலைகள் அணிவித்து நந்தி பகவானை அலங்கரித்ததும் வில்வம், அருகம்புல் மற்றும் வண்ண மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மூலவரை தரிசித்தவாறு பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அமர்ந்து அருள் புரியும் மகா நந்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவரையும் காவி வஸ்திர அலங்காரத்தோடு அருள் புரிந்த நந்தி பகவானையும் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கும் 108 வைணவ திருத்தலங்கள் மற்றும் நவ திருப்பதி ஆலயங்களுக்கு உலக நன்மை வேண்டி பெருமாள்களுக்கு திருக்குடைகள் சமர்ப்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளர்பிரான் திருக்கோவிலுக்கு வருகை தந்த ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜிஎஸ் சுவாமிக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. கோவிலில் உபய நாச்சியார்கள் சமேதராக விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருள் இருந்த சுவாமிக்கு சீர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஆன்மீக பெரியோர்கள் முன்னிலையில் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பிறகு கோவிலில் இருந்து திருக்குடை யாத்திரை துவங்கியது. ஜிஆர் சுவாமிகளும் ஆச்சாரிய புருஷர்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் முன்னே செல்ல பல்வேறு இசை வாத்தியங்களோடு வண்ண திருக்குடைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. ஊர்வலத்தில் தெய்வ திருவுருவங்கள் வாகனங்களில் அமர்த்தப்பட்டு அழைத்து வரப்பட்டன. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. 108 திவ்ய தேசங்களில் 4வது திவ்ய தேசமாக போற்றப்படும் திருச்சி மாவட்டம் திருவள்ளரையில் உள்ள ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் திருக்கோவிலில் திருப்பவித்ர உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது.
முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் பல்லாக்கில் உற்சவ ஸ்ரீ பங்கஜவள்ளி தாயாரையும் கேடயத்தில் ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் உற்சவரையும் எழுந்தருளச் செய்து மூலஸ்தானத்தில் இருந்து சுமந்து வந்தனர். நாழிகேட்டான் வாயில் கடந்து உற்சவ மூர்த்திகளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வர கொடிமரம் அருகே உள்ள அனந்தராய மண்டபத்தின் முன்பு தெய்வங்களை நிறுத்தி பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு திருவந்தி காப்பு நடைபெற்றது. காலில் தங்க தண்டை அணிந்து பட்டு அடையுடன் பட்டு பவித்திர மாலைகளும் ஆபரணங்களும் சூடிக்கொண்டு உற்சவர் பெருமாள் அபயம் காட்டியவாறு திருக்காட்சி தர, அருகே ஸ்ரீ பங்கஜவள்ளி தாயார் சிறப்பு அலங்காரத்துடன் அமர்ந்தவாறு அருள்பாலிக்க தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் தூபத்துடன் பலவித முறைப்பாடுகளை நடத்தி உற்சவ மூர்த்திகளுக்கு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் புரட்டாசி உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ராஜகோபாலன் குதிரை வாகனத்தில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தொழினார். இதை முன்னிட்டு தங்க குதிரை வாகனத்தில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக உற்சவரை சுமந்து வர ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி தங்க நாயக்க தலைப்பாகையுடன் பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். வேத்திரம் என்னும் சாட்டை, அஸ்திரம் மற்றும் குவளை யாப்பீடத்துடன் ராஜ அலங்காரத்தில் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தவாறு தங்க குதிரை வாகனத்தில் பவனி வந்து அருள்பாலித்தார். நரசிம்ம ஸ்தலங்கள் ஸ்ரீ காட்டழகிய சிங்கப்பெருமாள், ஆற்றழகிய சிங்கப்பெருமாள், மேட்டழகிய சிங்கப்பெருமாள் என 3 ஸ்தலமாக பிரசித்தி பெற்றவை ஆகும். அதிலும் லோகமாதா ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அஞ்சலி ஹஸ்தத்துடன் சேவை சாதிக்கும் பிரார்த்தனை ஸ்தலமான திருச்சி காவிரி ஓடத்துறையில் உள்ளது ஸ்ரீ லட்சுமி நரசிங்க பெருமாள் திருக்கோவில். சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் மூலவருக்கு பிரதோஷ வேளையில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை மடிமீது அமர்த்தி கொண்டு அபயம் காட்டியவாறு அமர்ந்து அருளும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கும் தாயாருக்கும் சந்தனம், மஞ்சள் குடைத்து ஊற்றி தாமரை மலர் மாலை சூட்டி தீபம் காட்டப்பட்டதை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லை வாயில் சிவசங்கராபுரத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் தெய்வ திருமண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்து ஆலயத்தில் உற்சவ மூர்த்திகள் முன்பு சமர்ப்பித்தனர். பிறகு அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி திருமண வைபவத்தை துவக்கினர். மேடை மீது ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் நின்று பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். தொடர்ந்து விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளி இருந்த மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு புனித நீர் தெளித்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. பிறகு மாப்பிள்ளை வீட்டார், பெண் வீட்டார் சார்பாக பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவத்தை சிறப்பாக நடத்தி சுவாமி மற்றும் தாயாரை எதிர் சேவையாக நிறுத்தி பூப்பந்து எரிதல் உள்ளிட்ட வைபவங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து உபய நாச்சியார்களை கைத்தலமாக சுமந்து வந்து எம்பெருமானின் இருபுறம் நிறுத்தி கங்கண தாரணம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து கன்னிகாதானம் செய்து ஹோமம் வளர்த்து மாங்கல்ய பூஜை நடத்தியதும் ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டதை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காளியம்மன் தேவஸ்தானத்தில் நடைபெற்று வந்த நவராத்திரி விழா நிறைவாக உற்சவருக்கு பூப்பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் மூலவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசம் அணிவித்து கிரீடத்துடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டி அழகாக அருள்பாலித்த ஸ்ரீ காளியம்மனுக்கு நாம அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. கோவிலின் வெளியே வண்ண மலர் தோரணங்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லாக்கில் உற்சவர் அம்மனை ரத்தின அங்கி அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்தனர். பிறகு பம்பைகள், நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு துவங்கியது. வண்ண மின் விளக்கு அலங்கார புஷ்ப வாகனத்தில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு
பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த உற்சவர் அருள்மிகு காளியம்மனுக்கு பக்தர்கள் மலர்ச்சரங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி மனமுருக வேண்டி வழிபட்டனர். உலக நன்மை வேண்டி திருச்சி மாவட்டம் கல்லுக்குழி பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ ஆஞ்சநேயரை எழுந்தருளச் செய்து வட்டாச்சாரியார்கள் அனுமன் மூல மந்திரத்தை பாராயணம் செய்தவாறு துளசி மற்றும் உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர். அஞ்சனை மைந்தனுக்கு முத்துவளைய கிரீடம் சூட்டி காதணிகளோடு நீல நாயக்க பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அனுமனின் மூல மந்திரத்தை இடைவிடாது பாராயணம் செய்து உற்சவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஆலயத்திற்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆண்டிற்கு ஒருமுறை மட்டும் முத்தங்கி அலங்காரத்தில் காட்சி தரும் மூலவரை கண்ணார கண்டு வழிபட்டனர். இதையடுத்து மூலஸ்தானத்தின் மீது எழுந்தருளியுள்ள சீதாராம லட்சுமண உற்சவ மூர்த்திகளுக்கும் முத்தங்கி அலங்காரத்துடன் செந்தூர காப்பில் காட்சி தந்த மூலவருக்கும் தீபம் காண்பிக்கப்பட்டது. லட்சார்ச்சனை நிறைவு பெற்றதும் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு செடாரி சாதித்து துளசி பிரசாதம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அபிராமம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சாந்த கணபதி கோவிலில் குடிகொண்டு அருள் புரியும் சுயம்புலிங்க துர்க்கை அம்மனுக்கு முளைப்பாரி விழா நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அருள்மிகு சுயம்பு துர்க்கை அம்மன் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. கோவில் வளாகத்தில் அம்மன் மற்றும் ஸ்ரீ வாராகி திருமுக கவசங்கள் வைத்த கரகங்கள் மற்றும் முளைப்பாரிகளை வைத்து தீபம் காட்டப்பட்டது. இதையடுத்து பக்தி பாடல்கள் பாடியபடி பெண்கள் கும்மி அடித்தவாறு முளைப்பாரிகளை வலம் வந்து வணங்கினர். பின்னர் பம்பைகள் நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் நவ தானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் புரட்டாசி மாத வளர்பிறை சனி மகா பிரதோஷம் சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் நந்தியம் பெருமானுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பக்தர்கள் கொடுத்த மலர்ச்சரங்கள் சமர்ப்பித்து நந்தி பகவானுக்கு ஆரத்தி காண்பித்தனர். எண்ணற்ற பக்தர்கள் நந்தி பகவானை பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தராம்பிகை சமேத கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் அம்பிகையுடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் பிரதோஷ நாயகருக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ரிஷப வாகனத்தில் மேல் எழுந்தருளியிருந்த ஆதி தம்பதிகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சிவபாத தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோவிலின் வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பின்தொடர நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல பிரதோஷ நாயகருக்கு திருக்குடை பிடித்தவாறு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு இளங்கிளி அம்மன் உடனுரை ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு வெள்ளி கவசத்துடன் மலர் மாலைகள், திராட்சை மாலைகளோடு வில்வ மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ரிஷப வாகனத்தில் மேல் பிரதோஷ நாயகர் அம்பிகையோடு சிறப்பு அலங்காரத்தில் வீற்றிருக்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அனைவரும் சங்கல்பம் செய்து கொண்டதும் நந்தி பகவானுக்கும் பிரதோஷ நாயகருக்கும் வண்ண மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. பிறகு பக்தர்கள் நடுவே சிவபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வையாளி சேவை நடத்தினர். இதையடுத்து ஆலய உலா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி அருகே குயவநடப்பு கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு தர்ம விநாயகர் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ சோம சுந்தரேஸ்வர சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், பால், இளநீர், விபூதி, சந்தனம், தேன் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
தொடர்ந்து நந்தியம் பெருமானுக்கும் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டியதும் ஸ்ரீ சோம சுந்தரேஸ்வரருக்கு வெண்பட்டு கட்டி சந்தனத்தால் திருமுகம் வைத்து நாக படிக்கை நிறுத்தி மலர் மாலைகளோடு எலுமிச்சை மாலையும் எருக்கம்பூ மாலையும் சூட்டி அழகாக அலங்கரித்தனர். பிறகு பிரதோஷ நாயகரை அம்பிகையுடன் கைப்பலகை மீது எழுந்தருளச் செய்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மூலவர் ஸ்ரீ சோம சுந்தரேஸ்வரர், நந்தியம் பெருமான் மற்றும் தனி சன்னதியில் குடியிருக்கும் ஸ்ரீ சோமசுந்தரி அம்பாள் ஆகியோருக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் பிரதோஷ வேளையின் போது கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு மூலவர் ஸ்ரீ சொக்கநாத சுவாமி விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர ஆரத்தி காண்பித்தனர். நந்தியம் பெருமானும் அருகம்புல் மாலைகளோடு மலர் மாலைகள் அணிந்து சந்தன குங்குமத்துடன் விசேஷ அலங்காரத்தில் திருக்காட்சி தர ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகருக்கு தீபம் காட்டப்பட்டது. பின்னர் கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல பிரதோஷ நாயகருக்கு ஆலய உலா நடைபெற்றது. பிறகு நந்தி பகவானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே முருகமலை கிராமத்தில் மலையடிவாரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு மும்மூர்த்திகள் திருக்கோவிலில் சனி மகா பிரதோஷத்தன்று ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சங்குகள் முழங்க லிங்க திருமேனியோடு அருள் புரியும் மூலவருக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. அம்பிகையோடு திருவுருவம் கொண்டு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரராக ஆதி தம்பதிகள் காட்சி தர சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் நந்தி பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாற்றி மலர் மாலை சூட்டி அலங்கரித்தனர். சந்தன காப்பு அலங்காரத்துடன் மூலவர் திருக்காட்சி தர பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆதி தம்பதிகளையும் மூலவர் மற்றும் நந்தியம் பெருமானையும் சிவநாம கோஷங்கள் எழுப்பி மனமுருக வேண்டி வழிபட்டனர். கரூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க பால், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வெள்ளி கவசம் அணிவித்து பட்டு வஸ்திரம் சாற்றி மலர் மாலைகளோடு மலர் கிரீடம் அணிந்து அலங்காரம் செய்ததும் கோபுர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நந்தி பகவானை நீண்ட வரிசையில் காத்திருந்து மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள யமபயம் நீக்கும் பரிகார ஸ்தலமான அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை யமகண்டீஸ்வரர் திருக்கோவிலில் சனி மகா பிரதோஷத்தன்று நந்தி பகவானுக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. இதையடுத்து கோவிலில் தனி சன்னதி கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரியும் ஸ்ரீ திரிபுர சுந்தரிக்கு நாம அர்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. பின்னர் மூலவரான அருள்மிகு யமதண்டீஸ்வரர் வெண்பட்டுடன் நாகப்படிகை அணிந்து திருக்காட்சி தர பல்வேறு தீப ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியில் இருக்கும் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் நந்தி பகவானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு ரிஷப வாகனத்தில் மேல் பிரதோஷ நாயகரை அமர்த்தி கொண்டு ஏராளமான பக்தர்கள் பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியவாறு திருக்கோவிலை 3 முறை பக்தர்கள் வலம் வந்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். வேலூர் கோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நந்தி பகவானுக்கும் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கும் பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி தீபம் காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நந்தி பகவானுக்கு சந்தன காப்பு சாற்றி மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கும் நந்தி பகவானுக்கும் வேத மந்திர உச்சாடனங்களோடு கோபுர தீபம், கும்ப தீபம் காட்டப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர்.
கோவில் மூலவரான அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் விசேஷ அலங்காரத்தோடு திருக்காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசனம் செய்தனர். பிறகு சிவாலய வளாகத்தில் கைலாய வாத்தியங்கள் முழங்க பிரதோஷ நாயகர் புறப்பாடு நடைபெற்றது. புதுவையில் புகழ்பெற்ற அருள்மிகு கெங்கவராக நதீஸ்வரர் திருக்கோவிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நித்தமும் மூலவரை தரிசித்தபடி அருள் புரியும் நந்தி பகவானுக்கு மஞ்சள், மாவு கரிசல், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கண் மலர்கள் வைத்து சந்தன குங்குமம் இட்டு அருகம்புல்லுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அர்ச்சனை செய்யப்பட்டது. நிறைவாக மூலவருக்கும் நந்தியம் பெருமானுக்கும் மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் அருகம்புல் மாலை சாற்றி அலங்கரித்தனர். பின்னர் பக்தர்கள் கொடுத்த மலர்ச்சரங்கள் சூட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் கோபுர தீபத்தோடு பஞ்ச கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஆருத்ரா உற்சவம். ஸ்ரீ நடராஜ மூர்த்திக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய திருப்பவித்ரோற்சவம் வைபவமாக நடைபெற்ற யாகசாலை பூஜைகள். திருச்சி குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில் பிரம்மோற்சவம் புஷ்ப பல்லாக்கு உலாவுடன் நிறைவு. திருவண்ணாமலை மற்றும் தஞ்சாவூரில் நடைபெற்ற சனி மகா பிரதோஷம் பிரம்மாண்ட நந்தி பகவானை தரிசித்த ஏராளமான பக்தர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.